ஆடி அமாவாசையையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக நெல்லை குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். வணக்கம் செல்வராஜ். இன்று ஆடி அமாவாசையையொட்டி பல்வேறு இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகிறார்கள். அங்கே குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றில் நிலவரம் என்ன, விரிவாக சொல்லுங்க. நிச்சயமாக சாரலதா, இந்துக்களின் மிக புனிதமாக கருதப்படுவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை ஆகிய 3 அமாவாசையாக உள்ளது. மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையில் தர்ப்பணம் செய்தாலும் கூட இந்த 3 அமாவாசையில் தங்களுடைய நேரடியாக தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இன்று ஆடி அமாவாசை என்பது இன்று காலையிலிருந்தே அதிகாலையிலிருந்தே தங்களுடைய நீர்நிலைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தங்களுடைய தர்ப்பணத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். நேரடியாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதிதான் நெல்லை சந்திப்பில் உள்ள குறுக்குத்துறை பகுதியில். இந்த குறுக்குத்துறை பகுதியில் இன்று காலையிலிருந்தே நேரடியாக தங்கள் பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்யப்பட்டு கொண்டு வருகிறார்கள். தாமிரபரணி ஆற்றில் நீராடி விட்டு அதன் பிறகு தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் வந்திருந்த புரோகிதர்களும் நேரடியாக வரக்கூடிய பொதுமக்களுக்கும் நேரடியாக இந்த பகுதியில் வச்சு தங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணம் என்பது செய்யப்பட்டு வருகின்றன. தங்களுடைய கைகளில் பழம், வெத்தலைப்பாக்கு, எள்ளு உள்ளிட்டவர்களை கொண்டு வந்து தங்கள் முன்னோர்களுக்கான பித்துக்களுக்காக என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கான இந்த வழிபாடு என்பதும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த தர்ப்பணம் என்பது அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் நேரடியாக அவர்களுக்கு உணவாக செல்லும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. ஆகவேதான் மகாலய அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகிய பகுதிகளில் இவர்களுக்கு தேவையான எள்ளு, தண்ணீர் மற்றும் பழங்களை நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் அவர்கள் இறைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் மற்ற நாட்களை விட இந்த 3 நாட்களில் அவர்கள் நேரடியாக இந்த நீர்நிலைகளை நோக்கி நேரடியாக தங்களுடைய உறவினர்கள், தங்களுடைய பித்துக்கள் நேரடியாக வந்து இந்த பகுதியில் நின்று காத்திருப்பதாகவும் தங்கள் உறவினர்களும் தங்களுடைய மகன் மற்றும் மகள் உள்ளிட்ட அவர்கள் நேரடியாக வந்து தங்களுக்கு தேவையான அந்த உணவு என்பது எள்ளும் தண்ணீரும் இறக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு தேவையான உணவாக கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இது இந்த பகுதியில் நேரடியாக பொதுமக்கள் தங்கள் கூடிக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கு மட்டும் இல்லாமல் அம்பாசமுத்திரம், சேரான் மகாதேவி, வீரவநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரைகளிலும் இது போன்ற தங்களுடைய முன்னோர்களுக்காக அந்த தர்ப்பணம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பாபநாசம் பகுதியிலும் மிக அதிகமாக கூட்டம் என்பது இன்று காலையிலிருந்து மிக அதிகமாக கூட்டம் என்பது காணப்படுகிறது. இது குறித்து நம்ம நேரடியாக ஒரு புரோகிதரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா, குறிப்பா வந்து தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசையில இது போன்ற வந்து தர்ப்பணம் செய்யப்படுவது வழக்கம். குறிப்பாக இந்த நாட்கள் ஆடி அமாவாசை என்று இந்த தர்ப்பணம் செய்யப்படுவது எப்படி அவங்க முன்னோர்களுக்கான? அதாவது ஆடி அமாவாசைன்னா நம்ம பாண்டவர்களும் கௌரவர்களும் சேர்ந்து போர் தொடுக்கும் போது ஒரு ஜோசியம் பார்த்தாங்க. பேரும் அந்த ஆள்கிட்ட ஜோசியம் பார்க்கும்போது அவர் கௌரவர்கிட்ட வெள்ளிக்கிழமை நீங்கள் வைங்க, போர் தொடங்கன்னு சொல்லிட்டாப்ல. ஆனால் இதுக்கு கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் வியாழக்கிழமையே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமையே உட்காந்துடுறாங்க. அதாவது பாண்டவர் ஆற்றுல வந்து உட்காந்துடுறாங்க. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வராங்க. அப்போ தான் பார்க்குறாங்க பாண்டவர்களை, ஏன் இப்படி சேர்ந்து வந்துட்டீங்க, இன்னைக்கு தான் அமாவாசை, நாளைக்கு கிடையாது, இன்னைக்கு தான், நீங்கள் 2 வந்தாலே அமாவாசை தான், சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாலே அமாவாசை தான் சொல்லி தர்ப்பணம் கொடுத்தாங்க. அதோட வேற முன்னோர்கள் ஐதீகமாக கொடுக்குறதான் எள்ளு தண்ணி அரைச்சாச்சுல முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி, தாய் தகப்பனா சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி, அதுவும் ஒரு இதுதான். குறிப்பாக பாத்தீங்கன்னா குறிப்பாக பித்துக்கள் வந்து இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை நீர்நிலைகளை நோக்கி வருவதா சொல்றாங்க. அதே போல நீர்நிலைகளுக்கு வரக்கூடியவங்களுக்கு எள்ளும் தண்ணீர் இருந்தா உணவாக கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். அதாவது இந்த மாதிரி பித்துக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு 3 ட்ரிப்பு வந்து நிறைய நீர்நிலையில் தான் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கும்போது, உணவாக கொடுக்கும்போது இந்த எள்ளு தண்ணி, பொறி இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்ம குலம் செழிக்கும், வாழ்வு நிலவரம், பரிகாரங்கள் பண்ண மாதிரி குலதெய்வங்களுக்கு போராட்டும் பரவாயில்ல, தாய் தகவலுக்கு இந்த எள்ளு தண்ணி அரைச்சா அது ரொம்ப சிறந்தது.
நேரடியாகவே நம்மிடம் புரோகிதர் தெரிவித்தது போலவே இந்த நாள் என்று மிக முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது. குறிப்பாக தங்கள் முன்னோர்களுக்கான அந்த எள்ளும் தண்ணீரும் இன்று இறைக்கப்பட்டால் அவர்களுக்கு உணவாக செல்லக்கூடியது ஒரு ஐதீகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் உள்ளது. அவருடைய பித்துக்கள் அனைவருமே தங்களுடைய குழந்தைகளுக்காக நீர்நிலைகளில் காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்கள் நேரடியாக அவர்களுக்கான அந்த உணவு என்பது வழங்கப்படுவதாகவும் ஒரு ஐதீகமாக உள்ளது. இதன் மூலமாக அவர்கள் குடும்பத்திற்கு அவருடைய பித்துக்களோட ஆசி என்பது கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற ஒரு முன்னோர்களுக்கான தர்ப்பணம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. அதிகமாக இன்று காலையிலிருந்தே தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. சார்லதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.